அனைவருக்கும் வணக்கம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய திருநாமத்தை தாங்கி செயல்பட்டு கொண்டிருக்கும் நம்முடைய நீலமலை அண்ணா தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் உறுப்பினர்களாகிய உங்கள் அனைவரையும் இந்த காணொளி வாயிலாக நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் நம்முடைய தொழிற்சங்கத்திற்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தலைவரால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் தொழிற்சங்கம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய திருநாமத்தை தாங்கி செயல்பட்டு கொண்டிருக்கும் நம்முடைய நீலமலை அண்ணா தோட்ட தொழிலாளர் சங்கத்தை தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் ஆதரவோடு செயல்பட வைத்துக் கொண்டிருக்கும் எனது அருமை உடன்பிறப்புகள் அனைவருக்கும் இவ்வேளையில் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தோட்ட தொழிலாளர்களுக்காக பல நல்ல திட்டங்களை நாம் முன்னெடுத்து செல்லும் விதமாக தோட்ட தொழிலாளர்களை நேரடியாக தேயிலை தோட்டங்களில் சென்று சந்தித்து வரும் ஒரே தொழிற்சங்கமாக நமது நீலமலை அண்ணா தோட்ட தொழிலாளர் சங்கம் செயல்பட்டு வருகிறது என்பதை இந்த காணொளி வாயிலாக மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். தோட்ட தொழிலாளர்களை நேரடியாக களத்தில் சென்று சந்தித்து தோட்ட தொழிலாளர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நின்ற இடத்தில் முடித்து கொடுக்கக்கூடிய ஒரே தொழிற்சங்கம் நம்முடைய நீலமலை அண்ணா தோட்ட தொழிலாளர் சங்கம் தான் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் ஆதரவோடு பெரும் செல்வாக்கோடு சுமார் 20-25 ஆண்டு காலமாக பட்டி தொட்டி எங்கும் பரவி நிலை நின்று கொண்டிருக்கும் நம்முடைய நீலமலை அண்ணா தோட்ட தொழிலாளர் சங்கத்தை அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உறுப்பினர்களாகிய நம் ஒவ்வொருவருடைய கடமை. இதனை மனதில் கொண்டு விரைவில் உங்கள் அனைவரையும் நேரடியாக தேயிலை தோட்டங்களில் வந்து சந்திக்க உள்ளேன். உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு காணும் விதமாக நீலமலை அண்ணா தோட்ட தொழிலாளர் சங்கத்தை புது பாணியில் புத்துணர்ச்சியோடு எடுத்து செல்லும் உத்வேகத்தோடு உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் இந்த ஒரு பயணத்தை துவங்க உள்ளேன். உங்கள் அனைவருடைய ஆதரவையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நேரில் உங்களை வந்து சந்திக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய உங்கள் மகனிடம் நீங்கள் குறைகளை கொட்டி தீர்க்கலாம். உறுதியாக தலைவர் விட்டு சென்ற வழியில் தோட்ட தொழிலாளர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தோட்ட தொழிலாளர்கள் குறைகளாக நினைக்கும் அனைத்து விஷயங்களையும் தலைவர் வழியில் நின்று தோட்ட தொழிலாளர்களுக்கு பெற்றுத்தர வேண்டியது நீலமலை அண்ணா தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் கடமை. என்றும் மறந்து விடாதீர்கள். தோட்ட தொழிலாளர்களுக்கென வாழ்ந்து வரும் இயக்கம், தோட்ட தொழிலாளர்களுக்காக இயங்கி வரும் இயக்கம் நீலமலை அண்ணா தோட்ட தொழிலாளர் சங்கம். இதனை அனைத்து விதமான தோட்ட தொழிலாளர்களிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதும் தோட்ட தொழிலாளர்கள் அனைவரையும் ஓரணியில் இணைத்து தோட்ட தொழிலாளர்களை உறுப்பினர்களாக்க வேண்டியது நம்முடைய கடமை. தோட்ட தொழிலாளர்கள் என்பவர்கள் மிகவும் ஒரு கஷ்டத்திற்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார்கள். தேயிலை பறிக்கும் தொழிலையே நம்பி வாழ்ந்து வரும் இவர்களுக்கு நிச்சயம் குழந்தைகளை படிக்க வைக்க, தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ போன்ற அனைத்து வகை இன்னல்களையும் சமாளிக்கும் தெம்பு உள்ளது. ஆனால் தோட்ட தொழிலாளர்கள் அவர்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தை வைத்து மட்டும் அனைத்து இன்னல்களையும் சுமூகமாக தீர்க்க முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறி. தோட்ட தொழிலாளர்களுக்கென களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரே ஒரு தொழிற்சங்கம் நமது நீலமலை அண்ணா தோட்ட தொழிலாளர் சங்கம் மட்டுமே. எனவே தோட்ட தொழிலாளர்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டால் மட்டுமே நாம் வெற்றி என்ற இலக்கை அடைய முடியும் என்ற ஒரே சிந்தனையோடு தோட்ட தொழிலாளர்கள் அனைவரும் ஓரணியில் திரள உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயம் தோட்ட தொழிலாளர்களுக்கு தேவையான அனைத்தையும் நீலமலை அண்ணா தோட்ட தொழிலாளர் சங்கம் பெற்றுத்தரும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். எனவே தோட்ட தொழிலாளர்கள் அனைவரும் ஓரணியில் திரள்வோம், ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். வணக்கம்.